வணக்கம் உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வெட்டினரி சயின்ஸுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் தனுவாஸ் யூனிவர்சிட்டியிலேருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க இன்னைக்கு, ரைட்டா? இது சம்பந்தமான டீட்டெயில்டு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது எப்போ, எவ்வளோ காலேஜஸில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, எப்படி அப்ளை பண்ணணும், அந்த ப்ராசஸ் என்ன, இது எல்லாத்தையுமே உங்களுக்கு டீட்டெயில்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். கொஞ்சம் லென்த்தி வீடியோ, நீங்கள் நிதானமாக தான் பார்க்கணும். யாரெல்லாம் வந்து வெட்டினரி காலேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஐடியா இருக்கிறவங்க இதில் வந்து கம்ப்ளீட்டாக கொஞ்சம் நிதானமாகவும் பாருங்கள். அதே போல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு யாரெல்லாம் வெட்டினரிக்கு சேரணும்னு ஐடியா இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை வந்து ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜிஆர் அகாடமியில் வந்து 31st அன்னைக்கு ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் இருக்குது. எதுக்கு சார் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்லாம் பார்க்குறீங்களா? 2026 நீட் எக்ஸாம் எழுதி வெட்டினரியில் நாங்கள் சீட்டு வாங்கணும், இல்லை எம்பிபிஎஸ் சீட்டு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, அதுவும் கவர்மெண்ட் சீட்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு 2ஆம் தேதி ஜூன்லேருந்து ரிப்பீட்டர்ஸ் ட்ராப்பர்ஸ் பேட்ச் வந்து 2026 ஜூன் 2ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது ஆர்ஜிஆர் அகாடமி சென்னையில். இது வந்து ஃபுல்லி ரெசிடென்ஷியல் பேட்ச். 20 பேர் தான் இந்த பேட்சுக்கு எடுக்கிறோம். அந்த பேட்சில் வந்து ஒரு டெஸ்ட்டு வச்சு குவாலிஃபை பண்ணுறவங்களுக்கு ஒரு கேரண்டி கொடுக்குறோம். கவர்மெண்ட் சீட்டு 100% உங்களுக்கு உறுதியாக எடுத்து தரோம் அப்படின்ட்டு, ரைட்டா? கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் கவர்மெண்ட் சீட்டு வந்து அஷ்யூர்டாக எடுத்து தரோம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கட்டக்கூடிய அந்த டியூஷன் ஃபீஸை வந்து உங்களுக்கு 100% ரீஃபண்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கேரண்டி, ஒரு உத்தரவாதத்தோடு இந்த ப்ரோக்ராம் நடக்குது. உங்களுடைய குழந்தைங்க இல்லைனா இந்த வீடியோ பார்க்குற குழந்தை வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு நினச்சேன், எஸ் சார் இந்த மாதிரி ப்ரோக்ராம் தான் நான் வந்து எடுக்கலாம்னு நினச்சேன் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதில் டீட்டெயில் ஃபில் பண்ணுங்கள். 31ஆம் தேதி எக்ஸாமுக்கு ரிஜிஸ்டர் பண்ணோம். 1000 rupees ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் இருக்குது. இதை சம்மந்தமாக மேற்கொண்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா 8695186953 இந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணியும் டைரெக்டாக பேசுங்க, சரியா? அப்படி இல்லை அப்படின்னா கீழே சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தகவல்களை கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க எங்கள் ஆஃபீஸில் இருந்து, ரைட்? இப்போ நம்ம வெட்டினரியில் வந்து என்னன்றதை பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்டு, தனுவாஸ் வெப்சைட்டு admuvas.tnuvas.ac.in/TNUG admission/dashboard.frmindex.asp இது இருக்கு இல்லையா? இந்த கிளிக் பண்ணிங்கனால டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்மளுடைய 2025-26க்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸு இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, நோட்டிஃபிகேஷன், ப்ராஸ்பெக்டஸு, என்னெல்லாம் சர்டிஃபிகேட்ஸ் நம்ம வைக்கணும், செக்லிஸ்ட், இது எல்லாமே ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இந்த வெப்சைட்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து போயிடணும், ரைட்டா? இங்கே வெப்சைட்டில் போயிட்டு அட்மிஷன்ஸ் வந்து போட போகிற மாதிரின்னா ரிஜிஸ்டர் பண்ணோம் இல்லையா? ஆர் யூ எ ரிஜிஸ்டர்ட் அப்ளிகண்ட் என்ன கேட்குறாங்க? ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோமான்னு கேட்குறாங்க. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனே ஓப்பனாக இருக்குது, நம்ம போட போகிறோம், ரைட்டா? அதுக்கப்புறமா நியூ யூசர் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ரிஜிஸ்டர் அப்படின்னு கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த பேசிக் இதெல்லாம் கேட்குறாங்க பாருங்க. கேண்டிடேட் ஷுட் பி எ நேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடா அப்படின்றத பார்த்துக்குங்கன்னு சொல்கிறாங்க. கேண்டிடேட் ஹூ ஹவ் பாஸ்டு 8th, 9th, 10th, 11th and 12th standard in Tamil Nadu need not enclose nativity certificate. 8ஆம் கிளாஸ்லேருந்து 12 வரைக்கும் தமிழ்நாட்டிலேயே படிச்சிருந்தீங்க அப்படின்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தேவையில்லை சொல்கிறாங்க. தமிழ்நாடு நேட்டிவிட்டி கேண்டிடேட் who have passed any of the 8th to 12th standard their equivalent exam from the school situated outside Tamil Nadu should enclose nativity certificate as given annexure 1 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அனெக்ஷர் அதில் பார்த்தோம் இல்லையா? அனெக்ஷர் காப்பி இதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், பார்த்துக்கலாம். இதை நீங்கள் ஓகே கொடுத்ததுமே நம்மளுக்கு என்ன ஆகுது? அகெயின் இங்கே வந்து all the communication related to admission will be communicated to this மொபைல் நம்பர் ஒன்லி அப்படின்றதுனால மொபைல் நம்பரை பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து போடணும். என்ன மொபைல் நம்பர் உங்களுடைய பர்சனல் நம்பர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மொபைல் நம்பர் தான் நீங்கள் இந்த ப்ராசஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும், சரியா? அப்புறமா இப்போ நம்ம இது வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உள்ளே போகிறது, நம்பரை கொடுக்கறது, இதெல்லாம் நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லுது, அட்மிஷன்ஸ் நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வெட்டினரி அனிமல் சயின்சஸ் யூனிவர்சிட்டி அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன். இந்த அட்மிஷன் நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் என்னைக்கு ஓப்பன் ஆகுது? 26/5/2025 இன்னைக்கு 10 மணிக்கு காலையில் சொன்ன மாதிரி ஷார்ப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போட்டாங்க, ரைட்டா? அதே போல் எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20/6/2025 5 மணிக்கு முடியுது. கிட்டத்தட்ட நம்மளுக்கு 20 நாள் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. நிதானமாக நீங்கள் அப்ளிகேஷன் போடலாம், எந்த விதமான அர்ஜென்ட்டும் இல்லை உங்களுக்கு, ரைட்டா? இதில் நம்மளுக்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். டிகிரி ப்ரோக்ராம்ஸ் என்னெல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க நம்மளுடைய தனுவாஸ் யூனிவர்சிட்டியிலன்னு பார்த்தீங்கன்னா பிபிஎஸ்சி அண்ட் ஏஹெச்
பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அப்படின்ற மாதிரி 5.5 வருஷம் கோர்ஸ். எப்படி எம்பிபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5.5 இயர்ஸ் பண்ணுவாங்களோ சேம் இந்த கோர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா 5.5 இயர்ஸ் தான். 4.5 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கணும். 1 இயர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் அஸ் பெர் எம்எஸ்பிஇ ரெகுலேஷன் ஆக்ட் 2016. சரியா? நம்ம எம்பிபிஎஸ்க்கும் பார்த்தீங்கன்னா 4.5 வருஷம் 1 வருஷம் இன்டர்ன்ஷிப் இருக்கா. சேம் மாடலாக தான் நடக்குது. நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன கேம்பஸில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 7 கேம்பஸ் வந்து இங்கே காட்டுறாங்க. அதில் மெட்ராஸ் வெட்டினரி காலேஜில் 120 சீட்ஸ். இதில் ஒரு ஸ்டார் மார்க் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்டார் மார்க் என்ன சொல்லுது அப்படின்னா சப்ஜெக்ட் டு சேஞ்ச் பேஸ்ட் ஆன் அப்ரூவல் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட் வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியா ஐகர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இது இன்க்ரீஸ் பண்ணா அது மாறும். ரைட்டா? 120 சீட்டு வெட்டினரி காலேஜஸ்ல இந்த 120 சீட்டும் நம்மளுக்கு அப்படியே கொடுத்துருவாங்களா அப்படின்னா 92.5%க்கு 1, 7.5%க்கு அதுக்கப்புறமா ஆல் இண்டியா கோட்டாவில் இருக்கக்கூடிய 15% ஒதுக்கிட்டு அப்புறம் 7.5 போயிட்டு அப்புறம் 92.5க்கு கொடுப்பாங்க. ரைட்டா? அதுதான் சீட்ஸ், ஆக்சுவல் சீட்ஸ். தென் 100 சீட்ஸ் வந்து வெட்டினரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் நாமக்கல்ல இருக்கு. தென் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் வந்து ஒரு 100 சீட் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் காலேஜில் ஒரு 100 சீட் இருக்குது. அதுக்கப்புறமா வெட்டினரி காலேஜ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் தலைவாசல் சேலத்தில் இருக்குது. இதில் 2 ஸ்டார் போட்டிருக்காங்க. அந்த 2 ஸ்டாருக்கு என்னன்றதை பார்க்கலாம். அதே போல் வீரபாண்டி தேனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 சீட்டு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட் திருப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 சீட் போட்டிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் டு த அப்ரூவல் பை த வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியா. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 80 சீட்டு அப்ரூவல் இருக்கா இல்லையா அப்படின்றது தெரியாது. பட் அப்ரூவல் வந்து வந்ததுன்னா இந்த 80 சீட்டு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் 15% of the seats for BVSC and AH are reserved for candidates selected by Veterinary Council of India. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பிவிஎஸ்சியில் வெட்டினரி கவுன்சில் மூலமா 15% சீட்டு வந்து போயிடும். ரைட்டா? 15% ஆஃப் த டோட்டல் சீட்ஸ் ஃபார் பிடெக் ப்ரோக்ராம். இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிடெக் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? மேலே இருக்கிறத நம்ம பார்த்தது பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் ப்ரோக்ராமு 660 சீட்டு. பிடெக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் டெக்னாலஜி 40 சீட்ஸும், பவுல்ட்ரி டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 சீட்டும், டைரி டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 சீட்டும் இருக்குது. மொத்தம் இந்த 100 சீட்ல ஐக்கர் எக்ஸாம் மூலமா ஐக்கர் யார் எதை வச்சு ஃபில் பண்றாங்க? காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இப்போ நடந்துட்டு இருக்கு இல்லையா? அதை பேஸ் பண்ணி ஃபில் அப் பண்றாங்க. 15%. இந்த மூணுத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கியூட் எக்ஸாம்ஸ் எழுதி இருந்தா ஐக்கர் வந்து 15% கோட்டா இருக்கு. அது மூலமா இது சீட் ஃபில் பண்றாங்க. இந்த ஃபுட் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது. தென் வந்து பார்த்தீங்கன்னா டைரி டெக்னாலஜியும் சென்னையில் இருக்குது. ஓசூரில் பவுல்ட்ரி டெக்னாலஜி இருக்குது. இது ஒரு 40. அப்போ இது ஒரு 660, இது ஒரு 100 சீட்டுக்கு தான் இப்போ வந்து நம்மளுக்கு கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? 26/5 இருந்து 20/6/2025 வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும் அப்படின்றத நோட்டிஃபிகேஷனில் கிளியராக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ப்ராஸ்பெக்டஸை நம்ம பார்க்கலாம். ப்ராஸ்பெக்டஸ் என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த ப்ராஸ்பெக்டஸ் என்ன சொல்லுது அப்படின்னா நம்மளுக்கு எப்போ என்ன எல்லாம் கம்ப்ளீட் டீட்டெயில் இருக்குது. நீங்கள் உண்மையாலேயே நீங்கள் வந்து வெட்டினரி சயின்ஸில் போகணும், இந்த கோர்சஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் என்ன பண்ணணும்? ஒர்க் பண்ணணும். கொஞ்சம் டீட்டெயில்டாக இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீங்கள் போயிட்டு பாருங்கள். நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் நான் இதில் இருக்கிறத வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். மீதி எல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ரைட்டா? இந்த கேம்பஸ் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படின்றதுல இருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு ப்ராஸ்பெக்டஸை டவுன்லோட் பண்ணுங்கள். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ராஸ்பெக்டஸ் அட்மிஷன் டு அண்டர் கிராஜுவேட் டிகிரி ப்ரோக்ராம்ஸ் 25-26 அப்படின்றத நம்ம டவுன்லோட் பண்ணினோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய இந்த 4 கோர்சஸை பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த கோர்சஸில் என்னெல்லாம் இந்த ப்ராஸ்பெக்டஸில் இருக்கும் அப்படின்னு அந்த கண்டென்ட்ல கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்க. என்ன கான்ஸ்டியூஷன் காலேஜஸ் ஆஃப் தனுவாஸ், தென் வந்து பார்த்தீங்கன்னா அதர் கான்ஸ்டியூஷன் யூனிட் ஆஃப் தனுவாஸ், தென் யூஜி டிகிரி ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர்டு அண்ட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். பிவிஎஸ்சி கோர்சஸ் என்ன, பிடெக் கோர்சஸ் என்ன, ஆல் இண்டியா கோட்டா என்ன, தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டானா அதில் யார் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம், அதனோட எலிஜிபிலிட்டி, அதில் கம்யூனல் ரிசர்வேஷன் என்ன, ஸ்பெஷல் கேட்டகரிஸு, தென் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுக்கு என்ன தராங்க, ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு என்ன சீட்ஸ் அலாட்மெண்ட் இருக்குது, தென் வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு எவ்வளோ சீட்ஸு, தென் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு 7.5%. இது எல்லாமே ஒவ்வொன்றா டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ப்ராஸ்பெக்டஸை எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம என்ன கேட்டகரியில் வரும், நம்ம என்ன ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் வரும்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க எப்படி அப்ளிகேஷன் ப்ராசஸில் கொடுத்துருக்காங்க, அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்றத டீட்டெயில்டாக
டீட்டெயில்டாக நீங்கள் பார்த்துக்கணும். ரைட்டா? ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸ், சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் ப்ராசஸ், அதை எப்படி மோட் ஆஃப் செலெக்ஷனு, நார்மலைசேஷன், எப்படி மார்க்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து நம்மளுக்கு வந்து சீட்ஸ் கொடுப்பாங்க, இன்டர் சி மெரிட்டு, ரேங்க் லிஸ்ட் எப்போ கொடுப்பாங்க, அது மூலயமா எப்படி கவுன்சிலிங் பண்ணுவாங்க, ஃபீஸ் என்ன, அப்புறமா இதெல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. தென் சீட்ஸ் ரிசர்வ்டு எப்படி பண்ணுறாங்க, நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸுக்கு எப்படி வந்து பண்ணுறாங்க, வாட்ஸ் ஆஃப் என்ஆர்ஐஸ்க்கு அதனுடைய எலிஜிபிலிட்டி என்ன, அதனுடைய செலெக்ஷன் என்ன, அதனுடைய ஃபீஸ் என்ன, ஃபாரின் நேஷனல் கேட்டகரியாக இருந்தால் அவங்களுடைய எலிஜிபிலிட்டி, அதர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிதானமாக வந்து அவங்கவுங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த ப்ராஸ்பெக்டஸை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். சில பேர்லாம் சார் நீங்களே சொல்லிடுவீங்கன்னு சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. அவங்கவுங்களுக்கு என்ன தேவைன்றதை அவங்க பார்க்குறப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இன்னும் தெளிவு கிடைக்கும், நல்ல நாட்டம் இருக்கும், அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அழகாக ஜம்முன்னு படிச்சுக்கலாம். சப்போஸ் ஏதாவது உங்களுக்கு தேவை, இது சார் எனக்கு படித்தேன் சார், எனக்கு புரியல சார், இது விளக்கம் சொல்லுங்கன்னா எனக்கு தாராளமாக நீங்கள் கால் பண்ணலாம். 9176552121 இந்த நம்பரில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். சரியா? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட்டில் இருக்கக்கூடியது ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி, ப்ரிவென்ஷன் ஆஃப் ரேகிங் பற்றி இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒன்று நம்ம அப்புறமா தேவைப்படுறப்ப நம்ம பார்க்கலாம். தென் லிஸ்ட் ஆஃப் கம்யூனிட்டிஸ், ஷெட்யூல் காஸ்ட்னா என்ன, அதனுடைய அனெக்ஷர், இது எல்லாத்தையுமே பேக்வேர்டு எம்பிசி இதெல்லாமே கொடுத்துருக்காங்கப்பா. சரியா? இதில் நீங்கள் போய் செக் பண்ணுறப்ப இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் மட்டும் நம்ம வந்து பார்க்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த சென்டர்ஸ் எங்கெங்கே இருக்குது, அதனுடைய காண்டாக்ட் நம்பர்ஸ் என்ன, அதனுடைய இமெயில் ஐடி அப்படின்ற மாதிரி இது கொடுத்துருக்காங்க. மெட்ராஸ் வெட்டினரி காலேஜ் சென்னையில் இருக்கக்கூடிய வேப்பேரியில் இருக்கிறது, தென் வந்து நாமக்கல்லில் இருக்கிறது, திருநெல்வேலி, ஒவ்வொன்றுத்துக்கும் ஸ்கேன் பண்ணி நம்ம வந்து அட்ரஸு, லொக்கேஷன்ஸு எல்லாமே இதை பற்றி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. கான்ஸ்டியூஷன் காலேஜஸை, தென் அலமாதியில் இருக்குது ஒன்று, கொடுவேலி, தென் வந்து காலேஜ் ஆஃப் பவுல்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஒசூரில் இருக்குது இல்லையா, அதெல்லாமே பார்த்துருக்காங்க. அதர் கான்ஸ்டியூஷன் காலேஜ் தனுவாஸ் கீழே இருக்கக்கூடிய அதர் இன்ஸ்டியூஷன்ஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, போல்ட்ரி ரிசர்ச் ஸ்டேஷனு, தென் சென்ட்ரல் ஃபீடு டெக்னாலஜி யூனிட்டு, இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். நம்மளுக்கு இப்போதைக்கு இது அவசரம் இல்லை, அதெல்லாம் வந்து நிதானமாக வந்து பார்க்கலாம். வெட்டினரி யூனிவர்சிட்டி ட்ரைனிங் ரிசர்ச் சென்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் இருக்குது, ஒரு 20 சென்டர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது, அதெல்லாம் என்ன இருக்குன்றதை கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் நம்மளுக்கு இப்போதைக்கு தேவை அப்படின்றதான்னா இருக்கலாம், பார்க்குறவங்க பார்த்துக்குங்க, இதில் கொடுத்துருக்காங்க. நம்ம சொன்ன மாதிரி யூஜி டிகிரியில் பிபிஎஸ்சி அண்டு ஏஹெச் இது வந்து பார்த்தீங்கன்னா 4.5 இயர்ஸ் கோர்ஸு, தென் வந்து 4 இயர்ஸ் கோர்ஸ் பிடெக் கோர்ஸ். ரைட்டா? அதில் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து அதுவும் நம்ம ஏற்கனவே இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பற்றியா பார்த்துக்குங்க. வெட்டினரி சீட்ஸோட ஸ்பிளிட் அப், இப்போ நம்ம மொத்தம் வந்து வெட்டினரி காலேஜில் ஆல் இண்டியா கோட்டாக்கு எத்தனை சீட்டு போகுது, தமிழ்நாடு கோட்டாவில் வந்து எத்தனை சீட்ஸ் வருது, என்ஆர்ஐக்கு எத்தனை இருக்குது, ஃபாரின் நேஷனலுக்கு என்ன இருக்குது, பிஎம் யூஎஸ்பிஒய் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸ் அலாட்மெண்ட் ஒரு 2 கொடுக்குறாங்க. இது மொத்தம் 132 சீட்ஸ். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் எவ்வளோ சீட்ஸ் அப்படின்றத தெளிவாக அழகாக கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறப்ப நீங்கள் பார்த்துக்கிடுங்க. தமிழ்நாடு கோட்டா எவ்வளோ, வெட்டினரி கவுன்சில் மூலமாக எவ்வளோ சீட்ஸ் ஃபில்லப் ஆகுது அப்படின்ற மாதிரி கிளியராக கொடுத்துருக்காங்க. வெட்டினரி கவுன்சில் 45, இது வந்து 63 சீட்ஸ் வந்து இதுக்கு போயிடுது. எதுக்கு போயிடுது, ஆல் இண்டியா கவுன்சிலிங் மூலமா சீட்ஸை வந்து வெட்டினரி கவுன்சிலிங் ஃபில் பண்ணுவாங்க. தென் பிடெக் கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியாவுக்கு வந்து 6, 3, 9 சீட்டு ஐகார் ஃபில் பண்ணுவாங்க. அது கியூஆர்டி எக்ஸாம்ஸ் மூலமா எழுதினவங்களுக்கு கொடுப்பாங்க. தமிழ்நாடு கவுன்சிலிங்கில் இந்த பிடெக் கோர்சஸில் எத்தனை சீட்ஸ் இருக்குது, தென் டோட்டல் ஃபாரின் நேஷனலுக்கு எத்தனை இருக்குது, என்ஆர்ஐக்கு எத்தனை இருக்குது அப்படின்றதையும் இதில் நம்ம பார்த்துக்கலாம். ஆல் இண்டியா கோட்டாவில் இந்த 15%ல் யார் அலாட் பண்ணுறா, இந்த 15% சீட்டு ஐகாரில் யார் அலாட் பண்ணுறா, அதனுடைய எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. தென் நேட்டிவிட்டி, தமிழ்நாடு கோட்டாவில் நேட்டிவிட்டி நம்ம பார்த்தோம்ல 8லேருந்து 12 வரைக்கும் தமிழ்நாட்டிலே படிச்சிருந்தாங்கன்னா நேட்டிவிட்டி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் 8லேருந்து 12 வரைக்கும் வெளி ஊரில் போய் படிச்சிருந்தாங்க, வெளி டிஸ்ட்ரிக்டில் படிச்சிருக்காங்க, வெளி ஸ்டேட்டில் படிச்சிருந்தாங்கன்னா நம்ம கம்பல்சரி நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்கணும். ரைட்டா? அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏஜ் லிமிட்டு 17 வயசு, 31 டிசம்பர் 2025 இந்த வருஷம் முடிகிறப்ப என்ன பண்ணியிருக்கணுமா, 17 வயசு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஹையஸ்ட் ஏஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லிமிட் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு எஸ்சி எஸ்டிக்கு, அதர் கேண்டிடேட்ஸ் வந்து 21 இயர்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரைட்டா? நோ ரிலாக்ஸேஷன் ஆஃப் ரைட். தென் ஸ்ட்ரீம் ஆஃப் எஜுகேஷன், இது வந்து நம்மளுக்கு டீட்டெயில் இருக்குது, இதெல்லாம் பார்த்துங்க. ஒகேஷ்னல் இருக்குல்லையே, அதுக்கெல்லாம் எப்படி கொடுப்பாங்க, ஒகேஷ்னல் குரூப் இருக்கிறவங்களுக்கு அப்படிலாம் எப்படி இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறாங்க பாருங்கள். எப்படி நம்ம படித்த அந்த +2 மார்க் இருக்கு இல்லையா, 60% ஆஃப் மார்க்கு, தென் எம்பிசி டிஎன்சி வந்து 55%, எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு வந்து பாஸ் பண்ணால் போகிறோம்னு சொல்கிறாங்க. தென் கெமிஸ்ட்ரியில் 60%, 55% எம்பிசிக்கு பாஸ் இருந்தால் எஸ்சி எஸ்டிக்கு போகிறோம். அக்ரிகேட்டு 70% ஓசிக்கு கேட்குறாங்க, பிசி பிசிஎம்க்கு வந்து 65%, எம்பிசி டிஎன்சிக்கு 60%, எஸ்சி எஸ்டிக்கு பாஸ் பண்ணால் போகிறோம். ரைட்டா? அதே போல் பயாலஜியில் இந்த ஸ்ட்ரீமில் ஒகேஷ்னல் ஸ்ட்ரீமில் இருந்தால் பயாலஜி 60, 55%. தென் ஃபார் அதர் கேண்டிடேட்ஸ் ஹூ அப்பியர்டு ஃபார்
2019 அப்போ பண்ணாங்களோ அவங்களுக்கு என்னன்றதையும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம அப்புறமா நிதானமாக வச்சு பார்த்துக்கலாம். தென் இந்த பிடெக் கோர்சஸ் போகணும் அப்படின்னா அங்கே நம்ம பயாலஜி பார்த்த மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்ஸு ஓசி கேண்டிடேட்டுக்கு 60%, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் அக்ரிகேட் வந்து 70யும், பிசிஎம் பிசிஏக்கு வந்து 65, எம்பிசிக்கு வந்து 60%, எஸ்சிஎஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் பாஸ் இருந்தால் போகிறோம். the number of attempts made passing the qualifying exam is limited to 3 for SC/ST candidate and 2 for other candidate. அதை பார்த்துக்குங்க. சரியா? அதுக்கப்புறமா இதில் என்ன கொடுத்துருக்காங்க, இது காமன் ரிசர்வேஷன் பாலிசி தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். நம்மளுக்கு வந்து ஓசி கேண்டிடேட்னா 31%, பிசி கேண்டிடேட்னா 26.5, பிசிஎம்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3.5, தென் எம்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பேக்வேர்டு வந்து 20, எஸ்சிக்கு வந்து 15%, எஸ்சிஏக்கு 3%, எஸ்டிக்கு வந்து 1%. இது வந்து ஜென்ரல் ரிசர்வேஷனில் இருக்குது. ரைட்டா? அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னா நிறைய ஸ்பெஷல் கேட்டகரிஸ்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5% ஆஃப் டோட்டல் சீட்ஸு. அப்படின்னா பிவிஎஸ்சியில் வந்து 33 சீட்டு, பிடெக்கில் 2 சீட்டு, பிடெக் பிடியில் வந்து பார்த்திங்கன்னா 2, பிடெக் டிடியில் வந்து பார்த்திங்கன்னா 1. டிடினா என்ன? டைரி டெக்னாலஜி. எஃப்டி என்னென்னா ஃபுட் டெக்னாலஜி. பிடி என்னென்னா பவுல்ட்ரி டெக்னாலஜி. ரைட்டா? அப்புறமா ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு 5 சீட்ஸ் இருக்குது. எதில்? பிவிஎஸ்சியில் 3 வந்து பாய்ஸ்க்கு, 2 வந்து கேர்ள்ஸுக்கு. இது வந்து பிடெக்கில் எல்லாம் 3த்துலேயே 1 கொடுத்துருக்காங்க. சில்ட்ரன் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மேன் 2, 1 மொத்தம் சீட்ஸ். ரைட்டா? இதில் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுக்கு என்ன மாதிரியான ப்ராசஸ் இருக்கணும், அது எப்படி அதை கொடுக்குறாங்க, தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா எப்படி வந்து ஸ்பிளிட் அப் ஆகுது, அதில் எப்படி கொடுக்குறாங்க, அதனுடைய கைட்லைன்ஸ் என்ன, தென் சில்ட்ரன் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கொடுக்குறாங்க. இதுக்கு முடிஞ்சதுமே 7.5% கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருப்பாங்களா, 6லேருந்து 12 வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி அந்த ரிசர்வேஷனு, இது எல்லாமே கிளியராக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதில் வருது. தென் அதுக்கு அடுத்தது வந்து ஆன்லைன் அட்மிஷன் எப்படி பண்ணணும், அப்ளிகேஷன் எப்படி போகணும். நம்ம ஃபஸ்ட்டு எடுத்ததுமே பார்த்தோம் இல்லையா, உள்ளே போனதுமே ரிஜிஸ்டர்ட் பண்ணிட்டீங்களா, நியூ ரிஜிஸ்டரா இல்லை புதுசாக ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்களா கேட்டுச்சு. அந்த மாதிரி adm.dhanuvas.ac.in இந்த வெப்சைட்டில் இன்னையிலேருந்து அடுத்த மாதம் 26/2025 வரைக்கும் நம்ம பண்ணலாம். இதில் ப்ராசஸ்ஸு நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்றத கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் உள்ளே போய் பார்த்து பண்ணிக்கிடுங்க. எப்படி பேமெண்ட் பண்ணணும், மோட் ஆஃப் பேமெண்ட் எப்படி பண்ணணும் அப்படின்றத கொடுத்தது இல்லாமல் செலெக்ஷன் ப்ராசஸில் எப்படி இந்த பயாலஜி மார்க்கு, ஃபிசிக்ஸ் மார்க்கு, கெமிஸ்ட்ரி மார்க்கை நம்மளுக்கு ஆட் பண்ணுவாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சப்போஸ் பிவிஎஸ்சிக்கு என்னன்னா பிடெக் ப்ரோக்ராம்னா என்ன, பிவிஎஸ்சிக்கு பயாலஜி 100, ஃபிசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி, இது ரெண்டும் 100 இருக்கும் இல்லையா, அதை டிவைட் பை பண்ணி 2 100 மொத்தம் வந்து 200 மார்க்ஸுக்கு. அப்போ இந்த பிவிஎஸ்சியோட மார்க்கு ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி இது 3த்தையும் பண்ணுவாங்க. ஒகேஷ்னல் ஸ்ட்ரீமுக்கு வந்து பயாலஜியும் ஒகேஷ்னல் சப்ஜெக்டையும் 100 எடுத்துப்பாங்க. அப்போ அது 2த்தையும் சேர்த்த மாதிரி 200க்கு எவ்வளோ கட் ஆஃப் வருதுன்னு பார்ப்பாங்க. பிடெக் கோர்ஸுக்கு பயாலஜி, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் இந்த 4த்துலேயும் 50 எடுத்துகிட்டு 200க்காக போட்டு நம்மளுக்கு வந்து இதை வந்து டெரைவ் பண்ணுவாங்க. ரைட்டா? இதை பார்த்துக்கிடுங்க. இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான். இதை பற்றியெல்லாம் நீங்கள் பயப்பட தேவையில்லை. அப்புறமா நம்மளுக்கு நார்மலைசேஷன் ஆஃப் மார்க் கொடுத்ததுக்கப்புறம் வேறு என்ன நம்மளுக்கு இதில் முக்கியமாக இருக்கும் அப்படி இதெல்லாம் நம்ம வந்து இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் இல்லை. நான் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள், நான் இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரைட்டா? அப்ளிகேஷன் போடுறது மட்டும் அதுக்கான ஒரு வீடியோ இருக்குது. லாஸ்ட் இயர் வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் தனுவாஸில் வந்து பார்த்திங்கன்னா அழகாக கொடுத்துருந்தாங்க அந்த வீடியோ. லாஸ்ட் இயர் வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த வீடியோ முடிஞ்சதுமே நீங்கள் அதை பாருங்கள். இந்த வருஷத்துக்கு இல்லை, லாஸ்ட் இயர் கொடுத்துருந்தாங்க கம்ப்ளீட் வீடியோ, எப்படி வந்து அப்ளிகேஷன் உள்ளே போடணும்னு. சேம் ப்ராசஸ் தான் இந்த வருஷமும். அதனால் நீங்கள் அதில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க. ரைட்டா? உங்களுக்கு மேற்கொண்டு வேறு ஏதாவது உங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா எங்களுக்கு வந்து நீங்கள் எப்போ இருந்தாலும் கால் பண்ணி பேசுங்க. நான் ரெடியாக இருக்கேன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. எங்களுடைய ஹெல்ப்பை நீங்கள் எடுத்துக்கங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதில் என்னெல்லாம் டீட்டெயில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் போட்டு முடிச்சதுமே பிரிண்ட் அவுட் எடுக்கிறப்ப நம்மளுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இப்படி தான் இருக்கும். என்ன கோர்ஸ் அப்ளை பண்ணீங்க, இந்த நம்ம வந்து கேம்பஸ்ஸு 8 பார்த்தோம் இல்லையா, அதில் நீங்கள் என்ன சாய்ஸ் கொடுத்துருக்கீங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய நேம் என்ன, அப்பாவோட நேம் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன, இப்படி தான் வந்து இருக்கும். இது மாடல் வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்பெசிமன் காப்பி எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அப்புறம் நம்மளுடைய 12th மார்க் நம்ம போட்டிருப்போம் இல்லையா, அதை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஆஃப் பாசிங் என்னென்ன இதுன்றதை கொடுத்துருக்காங்க. ரைட்? இதெல்லாம் வந்து ஸ்பெசிமன் தான். எல்லாமே நூக் அண்ட் கார்னரில் உங்களுக்கு என்னெல்லாம் ஒரு விஷயம் தெரியணுமோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் இருக்குது. இதெல்லாம் வந்து யாருன்னா உங்களுக்கு பார்த்து சொல்லணுன்னு தான் அப்படின்னு அவசியமே கிடையாது. ரைட்டா? நீங்கள் அப்ளிகேஷன் ப்ராசஸில் மட்டும் புதுசாக போடுறப்ப இந்த வெப்சைட்டில் போய்ட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் என்ன
நம்பர் உங்களுக்கு கொடுத்துருக்கீங்களோ அதை போட்டதுமே உங்களுக்கு ஒரு ஓடிபி ஜென்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் உள்ளே போய் நீங்கள் பண்ணிங்கன்னா இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் முடிச்சதுமே வரும். அதுக்கான ப்ராசஸ் இருக்குது. சார் இது அப்ளிகேஷன் போடுறதுக்கெல்லாம் எங்களுக்கு தெரியல சார், நீங்களே போட்டு தருவீங்களா அப்படின்னா, எஸ், பெய்டு சர்வீஸில் ஆர்ஜிஆர் அகாடமியில் வெட்டினரி அப்ளிகேஷன் போடுறதுக்கு நம்ம வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ரைட்டா? அதுக்கான அமௌண்ட் நீங்கள் பே பண்ணிங்கன்னா நாங்களே உங்களுக்கு எல்லா வந்து அப்ளிகேஷன் போடுறப்போ அப்லோட் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே நாங்களே அப்லோட் பண்ணி உங்களுக்கு பக்காவாக கொடுத்துருவோம். சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு எல்லாமே பண்ணி தருவோம். ரைட்டா? பிபிஎஸ்சி சம்மந்தமாக உங்களுக்கு அப்ளிகேஷன் போடணும், இல்லை பிடெக் கோர்சஸில் இதில் இருக்கக்கூடிய பிடெக் கோர்சஸும் அப்ளிகேஷன் போடுற ப்ராசஸ்க்கும் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட்டில் வந்து கொடுங்க. மேற்கொண்டு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதில் உங்களுடைய டீட்டெயிலெலாம் ஃபில் பண்ணுங்கள். எங்களுடைய ஆஃபீஸில் இருந்து உங்களுக்கு கால் பண்ணி பேசுவாங்க. ஓகே, தேங்க்யூ.